வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட்டு 2025 ரிசல்ட்ஸ் எப்போ வரும், இதுதாங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கு. டெட்டு பொறுத்த வரைக்கும் 2025 நவம்பர் மாசம் 14, 15 மற்றும் 16 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்தி முடிச்சாங்க. ஸோ ஆன்சர் கீஸ் வந்து பாத்தீங்கன்னா முந்தைய தினங்கள்ல ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க, ஃபைனலான ஆன்சர் கீஸ். அதே மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 3 வரைக்கும் அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அறிவுரைப்படுத்திருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். இப்ப இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் 1 5 தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பா நமக்கு வெளியாகிடுங்க. ஸோ டிசம்பர் 1 to 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள். ஸோ தேர்வு முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல பின்பற்ற விதிகள் வந்து தமிழகத்துல பின்பற்றதா டெட் தேர்வுல கிடையவே கிடையாது. ஒரே இதுக்கு மட்டும் தான் எஸ்டிக்கு மட்டும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்துல 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு இது மட்டும் தான் தமிழகத்தில் பின்பற்றுது. ஸோ இந்த பிசி எம்பிசி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% எடுத்தா பாஸ் அப்படின்ற அறிவிப்புனா 75 மார்க் அது பின்பற்றப்படவில்லை. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா 82 மார்க் எடுத்தாதான் பாஸ் என்ற அறிவிப்பு தாங்க தமிழகத்துல இருக்கு. ஸோ இதை வந்து மாத்துங்க அப்படின்ட்டு பலதரப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 82 75 குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அரசுக்கு. ஸோ இதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனுக்கள், லட்சக்கணக்கான மனுக்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு ஒரு நல்ல முடிவை நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிடுவார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். ஸோ 75 மார்க் எடுத்தா டெட்ல பாஸ் அப்படின்னா கண்டிப்பா இது எந்த விதமான ஆசிரியர்களையும் இதை பாதிக்காது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4.80 லட்சம் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் தேர்வை எழுதியிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி அப்படின்றதுனால பாசிட்டிவா தாங்க வரும். நிறைய பேர் இந்த டைம் பாஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேல வந்து பாஸ் என்ற அறிவிப்பு வந்து வந்திருக்கு. பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா 80% பெண்கள் இந்த டைம் டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே டிஆர்பி மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு மதிப்பெண்களுமே உங்களுக்கு ரொம்ப இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைம். ஒரு மதிப்பெண்கள் போனா கூட கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஆசிரியர் பணியை நீங்க தொடரணும்னா இந்த டெட் தேர்வு உங்களுக்கு இன்றியமையாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ரிசல்ட் வெளியிட்ட உடனே சிறப்பு டெட் தேர்வும் நடக்கும். ஸோ ஃபைனலா 75 மார்க் அப்படின்றத ஒரு பாஸ் என்ற அறிவிப்பை அரசு விரைவில் அறிவிக்கிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில இந்த மாதிரி செய்திகளை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.